நல்ல பாடல், நல்ல பாடல் வரிகள். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ஐடியா தெரியாம தான் கேக்குறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புவோம். நல்லா இருப்போம். எல்லாரும் சேர்த்து நல்லா இருப்போம். உங்களோட சேர்த்து நாங்களும் நல்லா இருக்கோம். நமக்கு இன்னைக்கு எல்லாரும் சிக்கன் பிரியாணி வைங்க. அதுவும் நம்ம ஊர் பிரியாணி, தம் பிரியாணி வைங்க. நீங்க நான் வைக்கிறது பிரியாணியா என்னன்னு நீங்க பாத்துட்டு கமெண்ட்ல சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் நான் வைக்கிறேன். அது பிரியாணியா வந்தாலும் ஓகே தான், தக்காளி சோறா வந்தாலும் ஓகே தான். ஏக்கா உன்னைய பார்த்து நாங்க சமையல் வீடியோ கத்துக்கலாம்னு நினைச்சா நீ இப்படி தொடக்கத்திலே இப்படி சொன்னா நாங்க எப்படிக்கா சமைக்கிறதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நானே யோசிச்சேன். யோசிக்கிறவங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இருந்தாலும் நான் எப்படி பிரியாணி வைக்கிறேனோ அந்த செய்முறையை உங்களுக்கு வீடியோவை நான் எடுத்து போடுறேன். பிடிச்சிருக்கவங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. பிடிக்காதவங்க டக்குன்னு தள்ளி விட்டுருங்க. சரிப்பா, மணி எத்தனாச்சு? மணி ஆயிடுச்சு. காலையில நம்ம வீட்டுல என்ன சாப்பாடுன்னா பத்திரி, பச்சரிசி மாவுல பத்திரி சுட்டேங்க. ஒண்ணுமே இல்ல, மொத்தமே 7 பத்திரி தான் சுத்தி வச்சிருந்தாங்க. பத்திரி சுடலான்னு மாவு குழைச்சேன். ஆனா 7 பத்திரி அதுவே ஓகேதான். நெய் அது நெய்க்குள்ள சுட்டு எடுக்கிறனால கொஞ்சம் நெய் வேண்டாமே, அதாவது எண்ணெய்க்குள்ள சுட்டு எடுக்கிறனால அதிக எண்ணெய் பலாரம் காலையில வேண்டாமேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆளுக்கு 2 தான் வந்துச்சு. இவங்க ஒண்ணு தான் தின்னாங்க. அதுவும் ஓகே தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு. ஆனா அது தொட்டுக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. வெறும் பத்திரியை மட்டும் சாப்பிட்டு டீயும் குடிச்சாச்சு நாங்க. ஆமா, ஏன்னு கேட்டா காலையில கரண்ட் போயிருச்சு. கரண்ட் போயிருச்சேங்கிற நினைச்சுக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது எங்க வீட்டுல அது எர்த்து ஏதோ ஒண்ணு இடி வெட்டோ மின்னலோ ஏதோ வந்திருக்கு. அப்ப நைட்ல ஆஃப் ஆயிடுச்சு போல இருக்குது. அப்ப அந்த உள்ள சுவிட்ச் இது தெரியாம காலைல எந்திரிச்சு ரொம்ப நேரமா நாங்க பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வர்றது எல்லாமே கரண்ட் இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் போய் பாக்குறோம் சுவிட்ச் அமர்ந்துருந்துச்சு. 9 மணிக்கு சுவிட்ச் போடுறாரு. அப்ப என்ன செய்யணும், டக்கு புக்குன்னு நம்மளால என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணேன். ஓகேங்களா? காலைக்கு முடிஞ்சிருச்சு. இப்ப மத்தியானத்துக்கு தான் பிரியாணி வைக்க போறேன். அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா கொஞ்சோண்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கி பொரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது ஆமா, பெரிய வெங்காயம், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம். கிஸ்மிஸ் பழத்தையே காணுமேக்கா, கறி கொட்டதே இருக்குது. நீங்க நொண்ணுங்க நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இத வந்து நம்ம பிரியாணி வச்சுட்டு டெக்கரேஷனுக்கு, பிரியாணியே வைக்கல அதுக்குள்ள டெக்கரேஷனுக்கு போயிட்டேன். ஆமா, பார்த்து பொறுமையாக. அதுக்கப்புறம் இதுல கொஞ்சோண்டு எண்ணெயை ஊத்தி இருக்கேங்க. ரைட், எண்ணெய் காயட்டும். இப்ப சிக்கனை நான் நல்லா கழுகி வச்சிருக்கேன். எல்லாரும் சிக்கனை வந்து நீங்க அப்படியே போட்டு வதக்குவீங்க. அது வந்து நம்ம வீட்டுல பச்சையா இருக்குன்னு அது எப்படி சொல்றாங்கன்னா சும்மா உப்பு மஞ்சள் பொடி சார்ந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காரசாரம் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்றதுனால நான் அதை கொஞ்சம் காரஞ்சாரமா இருக்கிற மாதிரி நான் செய்யறேங்க. அதுக்கு நான் எப்படி செய்யறேன்னா கொஞ்சமா தேவைக்கு தக்கன உப்பு போட்டுக்கிறேன். உப்பு, இதுல மஞ்சள் பொடி, மிளகா பொடி, கொஞ்சோண்டு சிக்கன் பொடி, லைட்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு இதை லைட்டா பெரட்டி வைப்பேங்க. புரியுதுங்களா? கொஞ்சமா லைட்டா பெரட்டி வைப்பேன். இதுல கொஞ்சம் நேரம் இருக்கிற மாதிரி. நீங்க இவங்க வந்து பெரும்பாலும் குழம்புக்கே கொஞ்ச நேரம் அப்படி போட்டு பெரட்டி, ஏன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா எப்படி சொல்றது, அந்த பிளேவர் எல்லாமே அந்த இறைச்சியில இறங்கட்டும் அப்படின்றதுக்காக. அப்படி இல்ல இப்படி போட்டு வைப்பிலப்பா, அப்படியே போட்டு வைக்க. அந்த பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா போடுறேங்க. இதுல சிக்கன் மசாலையை நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கங்க, விருப்பம் இல்லாதவங்க சேர்க்க வேண்டாம். நான் கார்ன்ஃபிளவர் பொடி இதெல்லாம் சேர்க்கலங்க, அரிசி மாவெல்லாம் நான் சேர்க்கலங்க. அது வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு தான் நான் சேர்ப்பேன். இது வந்து நம்ம தம் பிரியாணி மாதிரியே வைக்கிறது தான். ஆனா இதுல கொஞ்சம் மசாலா கலந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்காக நான் இதை சேர்த்துக்கிறேன். ஓகேங்க? கேரளாவில் பொறுத்த வரைக்கும் எப்படி வைப்பாங்க? இதுல கேரளாவில் என்ன செய்வாங்கன்னா இதே மாதிரி போட்டு கொஞ்சம் குருமிளகும் பொடி போட்டு அரிசி அந்த கார்ன்ஃபிளவர் மாவு கொஞ்சம் போட்டு முட்டையோட உடச்சி ஊற்றி திருப்பி மறுபடியும் என்ன போடுவாங்க, நாரங்காய் அதெல்லாம் புளிஞ்சு விட்டு தயிர் எல்லாம் ஊற்றி பெரட்டி கொஞ்சம் நேரம் வச்சிருந்துட்டு அதை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துட்டு நம்ம மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த பொரிச்ச சிக்கன் அதுல போட்டு வைப்பாங்க. நான் அதே மெத்தட் தான், ஆனா பொரிக்கல. புரியுதுங்களா? சரி, இந்த வாங்க நான் அப்படி நல்லா புது மெத்தடா பாக்குறேன். நீ கிண்டுமா, நான் காமிச்சிட்டேன் ஒரு ட்ரிப். நாரங்காய் பிழிஞ்சு விட்டுருக்கியாக்கும். ரைட். ஏன்னா செய்யறத காமிக்கலாம். சில பேரு அசைவம் சாப்பிடாதவங்க இருப்பாங்க. அதனால நான் வந்து அந்த இதை காமிக்கிறேன். நாங்க எங்களை காமிச்சுக்கிட்டே பேசுறோம், ஓகேவா? ஏன்னா நிறைய உறவுகள் சொன்னாங்க நீங்க அசைவம் சாப்பிடுறீங்க, உங்க வீடியோ நாங்க பார்ப்போம், அந்த அசைவம் வரும்போது நாங்க அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு பார்ப்போம் அப்படின்னு மனசு சங்கடத்தோட நாங்க அப்போ மனசு புரியுது. இருந்தாலும் எங்களால தவிர்க்க முடியாது. என்ன செய்ய பழகுனவங்க இதே மாதிரி இப்ப எனக்கு ஆடெல்லாம் பார்த்தா நான் சாப்பிட்டதே கிடையாது, இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. அது மாதிரி முயல், இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லா கறியும் நாங்களுமே ஒண்ணுமே சிக்கனும் ஆடு மீன் தான் நாங்களுமே சாப்பிடுறோம். மீன் சாப்பிட்டுருக்கீங்க, முட்டை சாப்பிட்டுருக்கீங்க, இந்த கோழி சாப்பிட்டுருக்கீங்க. நாட்டுக்கோழி தொட்டதே கிடையாதுங்க. நாட்டுக்கோழி இது வரைக்கும் நான் சாப்பிட்டது கிடையாது, ஆடு சாப்பிட்டது கிடையாது, ஆட்டோட எந்த ஐட்டம்ஸுமே நான் சாப்பிட்டது கிடையாது. சரிங்களா?
இந்த இதையுமே நிறுத்திட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சுத்த சைவம் ஆயிருவேன். சைவத்துல முட்டைப்படாதுன்னு நினைக்கிறேன். முட்டையை மட்டும் சாப்பிட்டுக்கிறதா? முட்டையில வந்து எனக்கு மஞ்சக்கரு எப்பவுமே பிடிக்காது, வெள்ளைக்கரு மட்டும் தான் பிடிக்கும். ஏன்னா அதுலதான் புரோட்டீன் சொல்லுங்க. புரோட்டீன் புரோட்டீன் சத்து இருக்குதா அப்படி சொல்லி நல்ல இப்ப நான் மூடி போட்டு வச்சுட்டேங்க. மூடி கொஞ்ச நேரம் இருக்கட்டுங்க. ஓகேங்களா? இப்ப வாங்க, என்ன காஞ்சிருச்சு, இங்க வாங்க நேரம். அதை என்ன பண்ணிடுவோம் பாத்துருவோம். உங்களுக்கு டீ வேற ஆயிடுச்சு, என்ன காஞ்சிருச்சு. எங்க நைட் அப்ப அங்க வச்சனே இருக்கணுமா? நைட் அப்ப இங்கதான் எங்க வச்சு இந்த இருக்கு பின்னாடி கீழே வச்சுட்டு எங்க தேடுது பாரு. இதுல வந்து தேங்காய் எண்ணெய் ஊத்தணும், நெய்யும் ஊத்தணுமா? நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊத்திருக்கேன். நீங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கங்க. இல்ல எண்ணெயும் நெய் ரெண்டு ஊத்தணும். நான் நெய் ஊத்துறேன், நீங்க ஊத்துறவங்க ஊத்திக்கங்க, இல்ல லாஸ்ட் ஊத்துறவங்க இருக்காங்க. நான் இப்ப இதுல கொஞ்சம் எண்ணெயும் ஊத்திருக்கேன், 2 ஸ்பூன் நெய்யும் போடுறேங்க. ஓகே ஓகே. இது ஒரு 50 நெய் இருக்கும், இல்லன்னா 100 நெய்க்குள்ள இருக்கும். 100 நெய்யெல்லாம் இருக்காது, 50 நெய் தாங்க இருக்கும். என்ன பொல்லுக மாட்டீங்களா? அதே சூடான கொஞ்சம் சூடா வச்சுப்போம். ஓகே ஓகே. இதுக்கு நான் அந்த கரண்டி எடுத்துக்கிறேன். இல்லைன்னு வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 3 பட்டை இலை, இந்த ஜாதிக்காய் 1, இந்த பூவில் ஒரு 3, கிராம்பு ஒரு 5, கொஞ்சோண்டு சோம்பு போட்டிருக்கேங்க. இது காஞ்சிருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ சிக்கன் வாங்கியிருக்காரு. இந்த 1.5 கிலோ சிக்கனுக்கு நான் 6 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். 6 பெரிய வெங்காயத்துக்கு 4 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுவோம். வதக்குங்க. நீல வசத்துல தான் நறுக்கிருக்கேன். உங்க அளவுக்கெல்லாம் பொடுசாலாம் எனக்கு நறுக்க தெரியாது, இருந்தாலும் ஓரளவு நறுக்கி வச்சிருக்கேன். நறுக்க பொறுமை பத்தாது அப்படி சொல்லு. நீல வசத்துல தான் சில பேர் என்ன செய்வாங்கன்னா நல்லா பொடுசா நறுக்குவாங்க. அப்படி பொடுசா நறுக்குனா சீக்கிரம் ஒன்னா குக் ஆயிரும். நம்ம கொஞ்சம் முந்தலுமா நறுக்கணும்னா குக் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம சாப்பிடறதுக்கு தானே. இல்ல இருந்தாலும் எல்லாம் செய்யும் போது ஒரு கரெக்டா செஞ்சுக்கிட்டோம்னா நல்லது. இது வதங்கட்டுங்க. ஓகே ஓகே ஓகே. கத்தியெல்லாம் இங்கதான் இருந்துச்சு. கத்தி பேசவா நானு? என்னாச்சு? இத மறந்துட்டியா? அடுப்புல வச்சிருந்தியா? எல்லாத்தையும் மறந்துட்டா நாங்க என்னதாங்க பண்றோம்? ஆனெல்லாம் இங்க பண்ணியாச்சு, ஆணும் பண்ணியாச்சு, பெண்ணும் பண்ணியாச்சு. சிக்கனை கொஞ்சம் நான் எண்ணெயை ஊத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் பொரிக்கல, லைட் பொரியல பொரிக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பொரிச்சு இங்க கேரளாவில் வந்து நம்ம இங்க கேரளாவிலேயே பிரியாணி சாப்பிட்டு பழகினால பொரிச்சதை மசாலாலாம் கலந்து சாப்பிட்டா தான் பசங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க. அப்ப என்ன பண்ணணும், ஒரு 3/4 பதத்துக்கு பொரிச்சிட்டோம்னாக்கோ அந்த மசாலா உள்ள எப்படியும் சார்ந்துக்கும். நமக்கு ஒரு தம் பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்கும் இருக்கும், அதே மாதிரி கேரளா பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்கும் இருக்கும். அதுக்காக தான். ஓகேவா? பிரியாணிக்கு உள்ள மவுசே போச்சுக்கா என்னக்கா பிரியாணி பண்றேன்னு சொல்லுவாங்க. சிக்கன் உண்மையிலே நீங்க இப்படி செஞ்சு பாருங்க. அந்த சிக்கன் வந்து ஒரு பச்சை மஞ்சள் பொடியும் உப்பும் சார்ந்த மாதிரி இருக்காது, அதை விட கொஞ்சம் காரமெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் பொரிக்க வேண்டாம், மொறுன்னு பொரிக்க வேண்டாம். அந்த மசாலா அதுல சாயிற வரைக்கும் லைட்டா எண்ணெய் ஊத்துங்க. ரொம்ப சிக்கன் முக்குற அளவுக்குலாம் எண்ணெய் ஊத்த வேண்டாம். இங்க வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும். லைட்டா காமிச்சிருங்க. நான் கொண்டுட்டு போய் காமிக்கிறேங்க. இல்லன்னா உங்களுக்கு அது புரியாது. இந்தாங்க பாத்தீங்கன்னா தெரியும், சிக்கன்லாம் முங்கல. அப்படி லைட்டா கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூனுக்கு தக்கன ஊத்திருக்கேன் பாருங்க. ஆமா, அதுலயே அப்படியே போட்டு விட்டுருக்கேன். பெரட்டி விட்டு வச்சுட்டு இது நம்ம கிண்டுன்னு கிண்டுறிய என்னது அது? வெங்காயம் வதக்க போட்டோம்ல, இது நல்லா வதங்கட்டும். ரைட். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இங்க என்னென்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க? இங்க வந்து ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லிச்சப்பு, ஒரு 5 பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேங்க. இது கருவேப்பிலை வேற எதுக்கு உருகுனேன், வேணும்னா போட்டுக்கலாம். உருகுனதை வேஸ்ட் ஆக்க கூடாது. போட போறியா? உள்ள உருத போடுமா? கருவேப்பிலை கடையில நான் எந்த காலத்தையும் போய் வாங்க மாட்டேன். இன்னைக்கு வாங்கி இருக்கிறது என்ன பண்ணிட்டாருன்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அப்படி இல்ல, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து வண்டிகள் எதுவுமே வராது. அப்ப நான் கடைக்கு போகும்போது அங்க அவங்க சொன்னது என்னன்னா, இது இல்ல மல்லிச்சப்பும் புதினாவும் கேட்டிருந்தேன். மல்லிச்சப்பு நல்லதா எடுத்திருக்காங்க, அவங்களை எடுக்க சொல்லிட்டு நான் வெளியில வந்து வெங்காயம் பறக்கிறதுக்காக போயிட்டேன். அக்கா, நீங்க சந்தைக்கு போயிருக்கீங்களா? இங்கெல்லாம் வந்து சந்தை கிடையவே கிடையாதுங்க. நான் பலதவணை சொல்லியிருக்கேன், சந்தை கிடையாது, மார்க்கெட் தான். இப்படி வச்சுக்கிட்டீங்க. அப்ப உங்களை நல்லா கிளியரா தெரியும். ஏன்னா மார்க்கெட்டுக்கு நான் மார்க்கெட்ல தான் போய் முத்து வாங்கிட்டு வருவாங்க. முத்து இருக்கும்போது நான் மார்க்கெட் போக வேண்டிய அவசியம் இல்ல. A to Z வரை முத்து வாங்கிட்டு வந்துருவாங்க. என்னென்ன வேணும்னு சொல்லிடுவாங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துருவேன். இங்க பக்கத்துல தானங்க இவங்க போய் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வீட்டுல உட்காந்து என்ன பண்ண போறோம். சில நேரங்கள்ல சாயந்தரம் இந்த லைவ் எல்லாம் முடிஞ்சிட்டு சாயந்தரம் நேரத்துல ஒரு வாக்கிங் இந்த மாதிரி எல்லாம் போற மாதிரி இருந்துச்சுன்னா போயிட்டு வரும்போது நாங்க 2 பேருமே சேர்ந்து என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம். நான் மேக்சிமம் சாயந்தரம் வரும்போது கூப்பிடுவேன், வாசாந்தா போவோம் நம்ம போய் வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு. வா கடைக்கு வா, சும்மா போயிட்டு வருவோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எனக்கு
இந்த மலையில நசன்னு நனைஞ்சுக்கிட்டு அது அப்புறம் நானும் பார்த்தேன், சரி இந்த மலையில என்னத்துக்கு உங்களை கூப்பிட்டு, ஏன்னா மலையில போய் நனைஞ்சுக்கிட்டு கொடையும் பிடிச்சிக்கிட்டு வாங்குற பொருளையும் இப்படி பிடிச்சிக்கிட்டு வரணும். ஆட்டோமேட்டிக் கூட வந்துடலாம். பொதுவாவே எனக்கு மழை பெஞ்சாலே வீட்டை விட்டு வெளியில போக கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வியாபாரத்துக்குனாங்க குடுக்குன்னு கிளம்பிடுவாங்க. ஏன்னா வண்டியில தானே போறோம், வண்டியில நடந்து போனாலுமே வியாபாரத்துக்குனா கிளம்பிடுவாங்க. அது வந்து நம்ம பொழப்பு ஆதாரங்கள், அதுக்கு வந்து நம்ம மடிச்சுட்டோ வீட்டுல இருந்துகிட்டோ. இப்ப சமைக்கிறது சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. இருந்தாலும் பிடிக்கிறவங்க எந்திரிச்சு எங்க போனாலும் சமைக்க பார்ப்போம். ஆமாவா இல்லையா? ஆமா, அது உண்மைதான். அது உண்மைதான். மாதிரியே ஆமா. அச்சோ, நீ தேங்காய் வாங்கிட்டு வர சொன்னாய், நான் மறந்து விட்டேன். என்னென்னத்த மறந்துட்டே தெரியுமாங்க. இப்ப போகும்போது காலையில ஊர்னு போகும்போது அங்க ஊர்ல வந்து வேலை நமக்கு வந்து இது நடந்துகிட்டு இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பில்லர் காங்கிரீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க பேஸ்மெண்ட்டுக்கு. அதுக்கிட்ட போன்ல பேசிக்கிட்டே வந்தேன்னா, அப்ப என்னென்ன வாங்கணுன்றது ஒரு 2 ஐட்டத்தை நான் மறந்து விட்டேன். ஒண்ணு இவங்க சொன்னது வந்து தேங்காவை மறந்துட்டேன். இன்னொன்னு வந்து வெளியில இருக்க ஜீவன்களுக்கு ரஸ்க் பிஸ்கெட் வாங்கிட்டு சொன்னாங்க, அதை மறந்துட்டேன். நான் வந்த உடனே எல்லாம் வெளியில நிக்கிறத பார்த்துட்டு ஐயோ ரஸ்க் பிஸ்கெட் வாங்கலையே அப்படின்னு நினைச்சேன். அதான் பிரகதியை கிளப்பிக்கிட்டு இருக்கிறேன், போய் வாங்கிட்டு வந்துடுறா பாவம், இன்னும் ரஸ்க் பிஸ்கெட் அவங்களுக்கு போடல. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, மல்லிச்சப்பெல்லாம் கழுவி வச்சுட்டு அது பொரியட்டும். அதுக்குள்ள தயிர் வெங்காயத்துக்கு நான் வெங்காயம் அதெல்லாம் நறுக்கிக்கிறேங்க. ஓகேங்களா? நறுக்கிட்டு நான் தயிர் வெங்காயம் பண்ணும்போது காமிக்கிறேன். ஓகேவா? சரி ரைட். நாங்களும் தயிர் வெங்காயம் பண்ணும்போது காமிக்கிறோம். இவரே புடிச்சிட்டு இருப்பாரு கையும் காலையும் பிடிச்சிட்டு இருக்கிறேன். என் கையும் இங்க இருக்குது, கால் இங்க இருக்குது. நான் என்னத்தை பிடிச்சிட்டு நிக்கிறேன். வெங்காயம் எல்லாம் நறுக்கி கொடுக்க மாட்டாங்க. எனக்கு கண்ணுக்கு சரி சும்மாவே கண்ணுல கக்கட்டி வந்துருச்சு. அது பொதுவாவே என்னைக்கு எத்தனை விசேஷமா இருந்தாலும் சரி, எங்க வீட்டுல விசேஷம் நடந்து விருந்தாள் வந்தாலும் சரி, யார் என்ன ஒரு நாள் ஒரு பொழுது வெங்காயம் உரிக்கிறதோ வெள்ளைப்பூடு உரிக்கிறதோ அந்த வேலைக்கெல்லாம் ஆளு. அது எனக்கு கண்ணு இதாகும். நான் மேக்ஸிமம் என்னைக்காவது இந்த இங்க வந்து இப்போ 3 வருஷம்ல கல்யாணம் ஆயிட்டு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நாள் ரெட்டி பண்ணி தேங்காய் திருவி வேணா கொடுத்துருவேன். ஏன்னா சில நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மொத்தம் இந்த தேங்காய் மட்டும் திரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதையுமே நம்ம திருவும் போது கையை கிழிச்சுக்கோமோ என்னமோன்ட்டு எந்திரிங்கன்னு பாடம் மொத்தம் சிந்தனை இங்கதான் இருக்கும். ஐயோ மனுஷன் கையை கிழிச்சிருவாரோ காலை கிழிச்சிருவாரோ, அப்ப நீ தாங்க காரணம் புருஷனை வேலை பார்க்க விடாததுக்கு. சமையல் கட்டுல வேலை இது வரைக்கும் நீ எதையுமே பார்க்க விடவே மாட்டாங்க. பாக்குற அளவுக்கு வச்சுக்க மாட்டாங்க. நம்ம எந்திரிச்சு வரும்போது எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்களே, அப்புறம் என்னட்டு நம்ம போய் பாக்குறது. மல்லிச்சப்ப நல்லா நீங்க மேக்ஸிமம் நல்லா கழுகிடுங்க. காரணம் என்னன்னா, ஆமா அந்த ஃப்ரெஷ்னஸா இருக்கிறதுக்கு கெமிக்கல் போடுறாங்க, மருந்து தெளிக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க கழுகிடுங்க. ரொம்ப நேரம் தண்ணியில ஊற போட்டு கழுகிடுங்க. கழுகி வச்சிட்டீங்கன்னா நம்ம அவசரத்துக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. சரி அந்த பக்கம் காமிக்கிறேன். ஓகேங்களா? வாங்க. பாத்தீங்கன்னா தெரியும், சிக்கன் இந்த கண்டிஷனுக்கு வரும்போது கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. அதுவும் சேர்த்து பொரியட்டும். அப்ப அதோட மனமெல்லாம் அதுல பிடிக்கும். ஓகேங்களா? இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம்ல நான் தக்காளியை சேர்த்துக்கிறேங்க. தக்காளி பச்சை மிளகு போடுவோம். தக்காளி நேற்று நான் ஒரு வீடியோல பார்த்தேன். அப்ப அதுல அவங்க சொன்னது என்னன்னா, வெங்காயம் போட்ட உடனே பச்சை மிளகு கீறி போட்டு பச்சை மிளகு வெடிக்கணுமா டிப்புன்னு. அப்படி வெடிச்சதுக்கு அப்புறம் தான் தக்காளியை கொட்டணும்னு நேற்று சொன்னாங்க. அப்படி சொன்னாங்க, எப்படியோ தெரியல. அப்படி உண்மையாக இருந்தால் ஆமாம் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி என்னங்க, தக்காளியை போட்டுட்டு இது நல்லா வதங்கினதும் பச்சை மிளகாய் போட்டு டப்புன்னு வெடிக்க விடலாம். அப்படி கிடையாது. அந்த எண்ணெய் வந்து எல்லாம் தக்காளியில சேர்ந்துருமா. அவர் அதுக்கு விளக்கமும் கொடுத்தாரு. தக்காளி எதுக்கு பச்சை மிளகா வந்து வாசத்துக்கு தான் போடுவாங்க. ஆமாப்பா, பச்சை மிளகா வந்து உள்ள போட்டு அதை கீறி போடும்போது அதை வந்து நல்லா ஒரு வெடிச்சு வந்துடணுமா. அப்ப அந்த மாதிரி நல்லா அது வறுபட்டதுக்கு அப்புறம் தான் அதோட இது இறங்குமா உள்ள, அதோட சத்து. அதுக்கப்புறம் தக்காளியை போடணுமா. தக்காளியை போட்டு பச்சை மிளகா போட்டா பச்சை மிளகா வதங்கத்தான் செய்யுமா, அதனுடைய இது எதுவுமே இதுல இறங்காதான். அப்படித்தான் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஆரிஸ்க்கு என்ன சொன்னாங்கன்னா, பச்சை மிளகாவை கீர தேவையில்லை, அப்படியே முழுசா கழுவிட்டு போட்டீங்கன்னா அது வந்து ஒரு வாசத்துக்கு தான் போடுறது. அது அப்படியே முழுசா நீங்க கழுவிட்டு போடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. சரி இனிமேல் நீங்க சொன்ன மாதிரி கீறிட்டு போடுவோம், அவ்வளவுதானே வித்தியாசம். இல்ல நீ கீரி போடுறியோ கீராம போடுறியோமா, தக்காளிக்கு முன்னாடி போட்டுறோம். அப்ப ஆரம்பத்திலே சொல்ல வேண்டியதானங்க. பாருமா, நீ தக்காளியை கொட்டுற எனக்கு என்ன தெரியும், நான் சொல்லி போட்டுட்டு இதனால டேஸ்ட் போயிரும் நான் சொல்லுவேன். இவர் 3 நாளே திறக்க முடியாது. அப்படி இந்த உப்பை மட்டும் டெய்லி படுத்து தூங்குனாலும் உங்க மெத்தைக்கு வந்துருங்க, இந்த உப்பு பாட்டில திறந்து தாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னு தெரியல, சில நேரம் கை வழுக்கும் நினைக்கிறேன் நானு. இது இப்ப நமக்கு பொரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப பொரியல, அந்த மசாலா எல்லாம் அதுல சேர்ந்துருச்சுங்க. நம்ம சோறுல போட்டு தம் போட்டு வேக வைக்கும் போது கொஞ்சம் கூட நல்லா இல்லைன்னா உடஞ்சிரும். ஓகேங்களா? இப்ப நான் அதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்து வேற பாத்திரத்துல மாத்திக்கிறேன். மாத்துமா நீ மாத்துமா. தயிர் வெங்காயத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தயிர், பச்சை மிளகா, வெங்காயம் அதை ஊத்தி வச்சுட்டு இருக்கேன். ரைட். அல்ல வினே, ஆரம்பத்திலே ஊத்திருக்கேன். அதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு இத்தினா எடுத்து ஸ்டைல் எல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமா? அல்ல வின்ன
தயிர் வெங்காயம் ரெடி ஆயிடுச்சா? கொஞ்சம் மல்லித்தலை போடுறவங்க இருக்காங்க, கேரட் வைக்கிறவங்க இருக்காங்க, தக்காளி போடுறவங்க இருக்காங்க, புதினா போடுறவங்க இருக்கிறாங்க. சொல்லு. இருமா என்ன மல்லிப்பூ என்னமோ இருந்துச்சு. எல்லாரும் அக்கா முடி இவ்வளவு கருகருன்னு இருக்குதே, அப்ப என்ன டை உண்மையிலே பொய்யா டையான்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. சத்தியமா உண்மையிலே என் சாந்துக்குட்டிக்கு மட்டும் எனக்கே பொறாமையா இருக்கும். சாந்துக்குட்டிக்கு எப்பவுமே முடி மட்டும் நம்ம மட்டும் வாரம் 10 நாள் ஆச்சுனாக்க டை அடிக்கணும்னு ஓடுறமே. இவங்க மட்டும் எதனால சொல்றாங்கன்னா, சேச்சியோட இளைய பொண்ணு வந்து என்னையோட 5 வயசுக்கு சின்னவ. அவளுக்குமே நரைச்சிருச்சான், மூத்தவளுக்கு நரைச்சிருச்சான், எல்லாருக்குமே நரைச்சிருச்சு. அவங்களுக்கு நரைச்சதுல சொல்லிட்டு சட்டம் உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்ல முடியுமாத்தா? என்ன ஏன் இருந்த விஷயம் அவங்க பப்ளிக்கா தான் சொல்லுவாங்க. அவங்க எதையுமே மறைக்கல. சொல்லி சமாளிச்சுக்கோ. அவங்க என்ன சொன்னதுன்னா, எங்க பிள்ளைகளை நடத்துச்சு, உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பொறாம இருக்கிற ஒரே விஷயம் இந்த முடி தாண்டி நரைக்கலன்னு. அதேதான் என் ஃப்ரெண்டு, இவர் ஃப்ரெண்டு சுப்லட்சுமியும் சொல்லுவா. ஆமா இருமா, போன் அடிக்குது. பாத்தீங்கன்னா தக்காளி வதங்கிருச்சு. பச்சை மிளகா போடுறேன், நல்லா வதங்கட்டும். இன்னும் தக்காளி கொஞ்சம் நேரம் இந்த பச்சை மிளகாவோட சேர்ந்து வதங்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிருங்க. நல்லா வதங்கட்டும். தக்காளி தெரியாத அளவுக்கு வதங்கணும். தக்காளி தெரியாத அளவுக்கு அந்த தக்காளி இந்த அப்படி கொத்து கொத்தா இருக்கக்கூடாது. நல்ல மசிய வதையணும். இதுல இந்த தக்காளி வதங்குறது தான், தக்காளி வெங்காயம் வதங்குறது தான் அந்த மசாலைக்கு உள்ள டேஸ்ட்னே சொல்லுவாங்க. நம்ம டேஸ்ட்டை வச்சா என்ன டேஸ்ட்டை வைக்கிறவங்க சொல்லட்டும். நல்லா என்ன திட்டுற? என்னடி வாய்க்குள்ள முழங்குற? பெரும்பாலும் பிரியாணி வந்து அவ்வளவா வைக்க மாட்டேன், வைக்க தெரியாது. எப்பயாவது ஒரு டைம் தான் வைப்பேங்க. நெய் சாதம், சிக்கன் கிரேவி ரெண்டையும் ஒன்னா போட்டு தின்னா பிரியாணி, தனியா தின்னா நெய் சோறு, அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, இந்த டைம்ல நான் 4 கிளாஸ் அரிசி எடுத்து கழுவி கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே டன். 4 கிளாஸ் அரிசின்றது என்ன அரிசி? பிரியாணி அரிசின்னு சொல்லிட்டு. அரிசி, அந்த அரிசிக்கு பேர் என்ன நான் காமிக்கிறேன். அதான் நமக்கு ட்ரிபிள் மான் அந்த அரிசியோட பேரு. ட்ரிபிள் மான் அரிசி இங்க வாங்குவாங்க. 100 ரூபாய் 110 ரூபாய் ஒரு கிலோக்கு. ஆனா நீளமா இருக்கிறது கிடையாது. ஆமா 100 110. அதுக்கு தான் கடைக்கு போய் முன்ன பண்ண வாங்கணுமா. 130 ரூபா அந்த அரிசியோட விலை ஒரு கிலோ. விலை கூடிச்சோ? ஆமா தெரியல. என்னமோ விழுந்து காத்து அடிக்குது. துணி விழுந்துச்சா கீழே? இல்ல. சரி ஓகே, நான் கழுவிட்டு ஊற போட்டுட்டு நான் சொல்றேன். ஓகே. இங்க உள்ள பிரியாணி அரிசி இதுதாங்க. அதான் இங்க உள்ள ட்ரிபிள் மான் பிரியாணி அரிசி இப்படித்தான் இருக்கும். இங்க அது நம்ம ஊர்லயும் இப்படித்தான் இருக்கும். நம்ம ஊர்ல இந்த பாசுமதி ரைஸ் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இங்கே இருக்கும். நாங்க அது இங்க பாசுமதி ரைஸ் எல்லாம் இருக்குது. ஆனா நாங்க அதை வாங்குறது இல்ல. பெருசா இருக்குன்னு சொல்லி தம்பிங்க அது வேண்டாம் அப்படிம்பாங்க. ஆனா மந்தின்னு ஒண்ணு வைப்பாங்க. மந்தி எல்லாம் சாப்பிடும் போது பெரிய பாசுமதி ரைஸ் தான் சாப்பிடுவாங்க கடையில. அம்மாக்கு தேவையில்லாம எதுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும், இல்ல வச்சு டேஸ்ட் இல்லாம திங்கிறதுக்கு பேசாம விட்டுறாமே நினைச்சிருப்பாங்க. இதுல ஒரு கிளாஸ், இதுல 4 கிளாஸ் எடுத்தோம்னா ஒரு படி அரிசிங்க. ஆமா ஒரு படி அரிசி. ஓகேங்களா? சரியா வரும். பிரியாணி வெளியில இருக்கவங்களுக்கும் சேர்த்து கரெக்டா வரும். என்ன ஒரு படி அரிசி தம்பிங்க தேவைப்பட்டா நைட்டு கொஞ்சம் வச்சுக்கலாம். 8 பேருக்கு மேல சாப்பிடலாம். அப்புறம் என்ன? ஓகே. 7 பேர் தான் நல்லா சாப்பிடுறவங்க 7 பேரு. நம்ம கொஞ்சம் கம்மியா சாப்பிடறதுனால 8 பேரு. நான் சாயந்தரம் எப்படி சோறு வைப்பேன், வெறுஞ்சோறு கொஞ்சம் வைப்பேன். வச்சு இந்த பிரியாணியோட இதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சேர்த்து போட்டு நம்ம அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே ஓகே. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வேட்டை தான். இருக்குடி கச்சேரி. இந்த மாதிரி கரண்ட் போய் விட்டது எதுவும் அரைக்க வேண்டியிருக்குதாமா? சம்மந்தி அரைக்கலான்னு பார்த்தேன். சம்மந்தி அரைக்கலாம். தயிர் வெங்காயம் சிக்கன் பிரியாணி வச்சு வந்துரும். கரண்ட் வந்துரும். இது காத்து ஓவரா இருக்கும் தாங்க. கரண்ட் போய் வருது. சரியான காத்துங்க. ஆடி மாசம் தான் எப்பவுமே இங்க நல்ல காத்தா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஊற போடணும்லாம் இல்ல, கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஊற போட்டாலே போதுங்க. ஓகே ஓகே. ஓகேவா? ஓகே ஓகே. வெளிச்சம் தெரியுதான்னு தெரியல. வெளிச்சம் எல்லாம் நல்லா தெரியுதுமா. இப்படி வைங்க. ஐயோ கரண்ட் போச்சு. பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்ப ஒரு 3/4 பவுலுக்கு தக்கன இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். அதாவது ஒரு 100 கிராமுக்கு மேல இருக்கும். 100 கிராமுக்கு மேலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இஞ்சி பூண்டு வெளுத்துள்ளி பத்தாதா? சும்மா தெரியல. இன்னும் கொஞ்சம் இருக்கிறத போட்டு நான் அரைக்கணுமே. அப்புறம் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் இருக்கு. ரைட் ரைட். எடுத்து போடுறேன். இன்னும் கொஞ்சம் கூடி இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் கூடிங்க நான் சேர்த்துக்கிறேங்க. ஓகே 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 ஓகேம்மா. கருப்பா தெரியுதம்மா. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? ஒரு காரியம் செய்வாளோ, அந்த கரண்ட் போனா எரியிற லைட்டை தூக்கி இதுல மாட்டி விட்டாலோ தற்கால வீடியோ எடுக்கிற வரைக்கும். ஐடியா எப்படி?
வந்துட்டேன். மறுபடியும் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கி விட்டுருக்கேன். நல்லா வதங்கிருச்சு. அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி எப்படி என்ன கரண்ட் வந்திருக்கு பத்தியா? வருது. இப்ப இந்த சைடுல சிக்கனை நான் நல்லா அந்த மசாலா போட்டு ரெடி பண்ணி பொரிச்சு வச்ச மாதிரி ஒரு 3/4 பாவத்துக்கு நல்லா தெரியும். அந்த வெள்ளை கலர்ல இல்லாம நல்லா காரமெல்லாம் சார்ந்திருக்கு. இப்ப ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடியில கொஞ்சமா போடுறேன். ஏன்னா அப்புறம் ஒருக்கா போடணுங்கிறக்காக கொஞ்சமா போடுறேன். கொஞ்சம் மல்லித்தலையும் போடுறேங்க. இதை போட்டு நல்லா வதக்கி விடுவோம். இதுக்கெல்லாம் தயிர் ஊத்த மாட்டாங்களா? தயிர் ஊத்தணும். பாருங்க, இனிமேல்தான் ஊத்தணும். இருங்க, பறக்காதீங்க. பறக்கலாமா? நான் இங்க பக்கத்துல தான் நிக்கிறேன். எங்க பறக்குறேன்? ஊத்துங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூனுக்கு மேலதான் இருக்கும் தயிர். அதையும் சேர்த்துக்கிறேங்க. புளிப்பு இல்லாத தயிரை எடுத்துக்கங்க. ரொம்ப புளிச்சிச்சுன்னா இவ்வளவு தயிர் ஊத்தும் போது ரொம்ப புளிக்குதுன்னு சொல்லிடாதீங்க. அங்கிட்டு பாத்திரங்கள் விழுகிறதெல்லாம் சகசந்தேன். ஓகே, இது நல்லா வதங்கட்டும். ஓ, ஸ்மெல்லு இப்பே சாப்பிட சொல்லுதே. இந்த வார்த்தையை சாப்பிடும் போது சொல்லுங்கயா அப்படின்னு சொல்றியா? நம்ம பொடிகள் எல்லாம் சேர்த்துக்குவோம். என்னென்ன பொடிகள்? வாங்க. ஓகே, வரேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோமா முதல்ல. ஓ அப்படியா? இல்ல இந்த பக்கத்துல தானே இருக்கு. பக்கத்துல தான் இருக்கா? சரி, போடு. முதல்ல வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறேங்க. மிளகாத்தூளா? ஓகே. அடுத்து கரம் மசாலாவா? போடு. கரம் மசாலா வந்து நான் கம்மியா போடுறேன். கம்மின்னு டப்பாவோட கொட்டுறேன். இந்தருங்க, இந்த ஸ்பூனுக்கு ஒரு இவ்வளவுதான் போடுறேன். கொஞ்சம் தான் போடுறேன். ஏன்னா கரம் மசாலா டேஸ்ட் வந்து எங்க முத்துக்கா பிடிக்காது. உண்மையிலே அது வந்து ஒரு மாதிரியா ஸ்மெல் வரும். அதனால அது மணத்துக்காக மட்டும் சேர்க்கப்பட்டிருக்கேன். 2 ஸ்பூன் எடுத்து வாங்கிட்டு மணத்துக்கு நீ என்ன சேர்ப்பறனா கொஞ்சமா நீ தேடி வர்றதுக்குள்ள பேசுங்க. நீங்க ஏதாவது என்னன்னு இங்க காமிச்சுக்கிட்டு என்னத்த பேச? கொஞ்சமா குருமிளகு பொடி போடுறேன். மிளகு தூள் போடுங்க. 1 ஸ்பூனுக்கு தக்கன போடுறேங்க. ரைட். கொஞ்சம் காரசாரமா இருக்கணும்ன்றதுக்காக என்ன? ரைட். சில பேர் தான் இந்த குருமிளகு பொடி சேர்ப்பாங்க, சில பேர் சேர்க்க மாட்டாங்க. ரைட். நீ சேர்க்கறவங்க லிஸ்ட்ல வந்துட்ட. நான் சேர்க்கறவங்க லிஸ்ட்ல. எனக்கு இது வந்து முஸ்லிம் இங்க வந்து ஆரிஸ்கான்னு சொல்லி அவங்க பிரியாணி வப்புக்கெல்லாம் போவாங்க. கல்யாணத்துக்கெல்லாம் போகும்போது பிரியாணி வப்புக்கெல்லாம் போவாங்க. அவங்க சொல்லி கொடுத்தது குருமிளகு பொடி சேர்க்கணும் அப்படின்னு. எல்லாம் சேருங்க, பிரியாணி மசாலா சேர்க்கிறவங்க இருக்காங்க, பிரியாணி மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க அப்படிம்பாங்க. நான் அவங்க சொல்லி கொடுத்தத மொட்டை மனப்பாடமா பண்ணி வச்சிருக்கேன். மொட்டை மனப்பாடமா? ரைட்மா. கிண்டுறீங்க. இதை நல்லா போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் லைட்டா மஞ்சள் பொடியும் போட்டுக்கிறேன். போடுமா. என்னென்ன பொடி இருக்குதோ எல்லா பொடியும் போட்டு கொஞ்சம் தாங்க சேர்க்கிறேன். இதுல நம்ம பொரிச்சு வச்சிருக்கனால அதிக மஞ்சள் பொடி வேண்டாம்னு நினைச்சிட்டு கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு தக்கன சேர்த்திருக்கேங்க. ஓகே. இதுவே நல்லா காரமா தான் இருக்கும். சாப்பிடும்போது அப்படி காரம் இருக்கும். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா இதுலயும் மிளகாப்பொடி எல்லாம் போட்டு தான் நம்ம லெமன் எல்லாம் புளிஞ்சு விட்டு தான் அதுல வச்சிருக்கோம். இதுல உப்பு எல்லாமே கரெக்டா சார்ந்திருக்கும். சிக்கனை எடுத்து சாப்பிடும் போது அப்படி சப்பட்டின்னு இருக்காது. எப்படி ஒரு கிறிஸ்பியா இருக்கும். சப்பட்டின்னு இல்லாம கொஞ்சம் நல்லா காரசாரமா இருக்கும் சொல்ல வரேன். ஓகே. இது தயிர் உள்ள வைக்கலையா? வைக்கிறேன்டி தங்கம், இருடி தங்கம். இப்ப என்ன பண்றான்? இதுல இப்ப 4 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேனா, 8 கிளாஸ் தண்ணி ஊத்தாம 7 கிளாஸ் தண்ணி ஊத்தி ஒரு நாணங்காயம் புளிஞ்சு தேவைக்கு தக்கன உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். ஓகே, புரிஞ்சுச்சாங்க? எப்படி மறுபடியும் சொல்லிரு. இப்ப இதெல்லாம் வதங்கிருச்சு. ஓகேங்களா? நான் சேர்க்க வேண்டிய பொடி எல்லாம் சேர்த்து பிரியாணி மசாலா சேர்க்கல. உங்களோட பேசிக்கிட்டு பாத்தியா, கடைசியில என்னோட பேசிக்கிட்டான். என்ன ஒரு ஆதங்கம் உனக்கு. ஏதோ ஒண்ணு விட்டுருந்தேன் நினைச்சேன். பிரியாணி மசாலா இல்லைனாலும் பிரச்சனை இல்ல, இருந்தாலும் நான் கொஞ்சோண்டு தாங்க சேர்க்கிறேன். கொஞ்சமா வாசனைக்காக. ரைட். பிரியாணி மசாலா நான் ரெடி பண்ணலாம், கடையில தான் வாங்கினேன். ஓகே. கொஞ்சம் வாசனைக்கு சேர்த்திருக்கேன், அதிகம் கிடையாது. ஒரு கூடி போனா 1 ஸ்பூன் இருக்கும். ஓகேமா. 1 ஸ்பூன் நீ 1.5 மணி நேரமா தெளிச்சியேம்மா. கொஞ்சம் மலைச்சாரல் மாதிரி தெளிச்சீங்களோ? கொஞ்சம் தான் தெளிச்சிருக்கேன். பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சமையல் ஏன்டா இவங்க எல்லாம் ஒரு சமையல் வீடியோ போடுறாங்கன்னு ஏங்கடா எங்களை பண்றீங்க அப்படின்னு சொல்ல போறாங்க இப்போ உறவுகள் எல்லாரும். அப்படி எல்லாம் கிடையாது, கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுல நான் இப்ப தண்ணியை ஊத்தி தேவைக்கு தக்கன உப்பு போடுறேன். இருங்க, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தை புளிச்சு விடுறேன். ரைட். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி நம்ம பொரிச்ச மாதிரி வச்சிருந்தோமா சிக்கனை, அத போட்டு கிண்டிக்குவோங்க.
நீங்க சொல்றதுதான் நாங்க பாக்குறதுதான் அப்புறம் திங்கிறது இதேதான் அவங்க வைப்பாங்க. ஆனா சிக்கன் அந்த மாதிரி பொரிக்காம அப்படியே போட்டு கிண்டுவாங்க. ஓகே ஓகே. நம்ம லைட்டா, அதாவது நல்லா பொரிக்கலங்க, ஒரு 1/4 பாகம் அந்த உப்பு மிளகெல்லாம் சேர்ற அளவுக்கு நான் பொரிச்சு வச்சிருக்கேன். காரணம் அப்பதான் பச்சையர்னு இருக்காதேங்கிறதுக்காக. ஓகே 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 ஓகே. சில பேர் வந்து இந்த மாதிரி பொரிக்காம போட்டு அந்த மாதிரி சாப்பிட்டாதான் சில பேருக்கு பிடிக்கும், அந்த மாதிரி செய்வாங்க. நமக்கு இந்த டேஸ்ட் தான் கொஞ்சம் பிடிச்சிருக்குன்றதுனால இந்த மாதிரி நம்ம செய்யறோம். ஓகேவா? இனி இதுல வந்து தண்ணியும் அரிசியும் போடுறோம். தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்கிறேன். ஆமா, தண்ணி, இரும்பச்சம்பளம், உப்பு, தேவைக்கு தக்கன உப்பு ரைட்டு போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். ஓகே. 1 2 3 4 5 6 இன்னும் 2 கிளாஸ் ஊத்திக்கிறேங்க. ரைட்டு. 7ங்க. அதாவது 8 கிளாஸ் தண்ணி ஊத்தணும். நான் 4 கிளாஸ் அரிசி போட்டேன், 8 கிளாஸ் தண்ணி ஊத்தணும். எனக்கு சோறுலயே தண்ணி, அரிசிலே தண்ணி இருக்குமோன்னு ஒரு பயத்துல நான் 7 கிளாஸ் ஊத்துவேன். 1 கிளாஸ் கம்மியா தான் ஊத்துவேன் இந்த பிரியாணிக்கு மட்டும். பத்தலைன்னா அது வெந்து வர்ற பக்குவத்தை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும். அப்ப லைட்டா சுடுதண்ணி வேணா ஊத்திக்குவேன். ஓகேங்களா? பாத்துக்கலாம். இப்ப தேவைக்கு தக்கன உப்பு போட்டு மூடி வச்சிருவோம். நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிக்கட்டும். இரும்பச்சம்பளம். ஸோ இப்படி கடைசியில் கேட்டாக்க உங்களாலதான் எனக்கு வந்து போட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன இந்த உருட்டுனா கொஞ்சம் நல்லா வரும். இதெல்லாம் எதுக்கு இப்படி சொல்லி வச்சாங்கன்னு தெரியாதுங்க. அவங்க எல்லாம் மொட்டை படங்கிறது எதுக்கு இப்படி செய்யறாங்க? அது உண்மைதாம்மா. உருட்டுனா பழம் கொஞ்சம் கனியும், அப்போ டக்குன்னு நீர் பிழியும் போது நீர் ஏற வந்துரும்ல, அதுக்காகத்தான் சொல்லியிருக்கிறாங்க. வேற என்ன இங்க கத்தி? இது எதுக்காக இரும்பச்சம்பளத்தை புளியறாங்கன்னா, புளிப்புக்காகவா இல்ல சோறு ஒன்னோட ஒண்ணு ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காகலாம் தெரியாது. ஆக மொத்தம் புளியறாங்க, நானும் புளியறேன். இது என்னடா கொடுமையா போச்சு. என்ன யாருக்கு அதுக்கு என்ன எதுக்குன்னே தெரியாம புளியறாங்களா? இதாத்தான் இருக்கு. ஒண்ணு சோறு ஒட்டக்கூடாது, இன்னொன்னு லைட்டா புளிப்பா இருக்கட்டும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். போதுங்க, நான் இதுதான் புளியறேன். காரணம் என்னன்னா தயிரும் ஊத்தி இருக்கிறோம். ரைட் போட்டிருக்கேன், அதனால ஓகேங்களா? ஓகே 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 ஓகே. இனி இது கொதிக்கட்டும். உப்பு போட்டு மூடி வைங்க. ஒரு கிளறிட்டு மூடி வைக்கிறேன். ஓகே. பாத்தீங்கன்னா தெரியும், தண்ணி கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம அரிசியை போட்டுக்கோங்க. அரிசியை போட்டு ஒரு கிளறிட்டு மூடி போட்டு வச்சிருவோம். இப்போ பாத்தீங்கன்னா நான் அரிசியை போட்டுட்டேன். அரிசியை போட்டு இப்படி ஒரு கிளறி விட்டுட்டு மூடி வைக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நான் 1 கிளாஸ் கம்மியாக தான் ஊற்றினேன். அப்படி ஊற்றியே இப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் நம்ம தம் போடும்போது கொஞ்சம் வேணும். அதனால சின்ன கிளாஸில், அதாவது கிளாஸ்க்கு 1/2 கிளாஸ் தண்ணிங்க மறுபடியும் ஊற்றுறேங்க. சுடுதண்ணி ஊற்றுறேங்க. அது நல்லா கொதிக்க வச்ச சுடுதண்ணி ஊற்றுறேன். இதை ஒரு கிளறி விட்டு இந்த மல்லிச்சப்பு புதினால எல்லாம் போட்டு அந்த பொரிச்சதையும் போட்டு மூடி விட்டு நம்ம தம் போட்டுருவோம். ஓகேங்களா? மாதிரியே இருக்குது. அதுதான் அப்ப அந்த தண்ணி ஊத்திருக்கேன் பாருங்க. பயப்படாதீங்க, அது சரியா வரும் தம் போடும்போது. ஓகேங்களா? கொஞ்சோண்டு மல்லித்தலை தூரங்க. ரைட்டு. இது ஒண்ணுதே குறைச்சலாக்கா பிரியாணிக்கு இந்த மல்லித்தலை ஒண்ணுதாக்கா குறைச்சல். இப்ப இந்த பொரிச்ச இதையும் தூவுறேன். இந்த டெக்கரேஷனுக்கு பொரிச்சிங்களே அது. ரைட். இது சோரோட டேஸ்ட் இல்லைனாலும் இதோட டேஸ்ட்டுக்காக தின்னுக்கட்டும். இது பிள்ளைகளுக்கு பிடிக்காதும்பாங்க. இனி நம்ம வாழலைய வாட்டிட்டு வாழலைய இதுல மூடி ஒரு பிளேட்டு போட்டு நான் சொல்றேன். போங்க. இந்த பக்கம் அடுப்புல வச்சிருக்கேன் சிம்முல. இப்ப நம்ம வாழலைய வாட்டிக்குவோன்னு. வாழையில பெரிய அடுப்புல வாட்டுறதுக்காக இதை வச்சிருக்கீங்களா? அப்படி இல்ல, பெரிய அடுப்புல எவ்வளவு சிம்மா வச்சாலும் தீ கொஞ்சம் ஸ்பீடுல இருக்கு. அதனால நான் அதுனுக்குறேன். இதை வாட்டிட்டு இப்ப நம்ம அதுல லைட்டா நெய் தடவி, இதுல இல்ல அதுல நெய் விட்டு அப்படியே மூடி வச்சிருவோங்க. வாழை இலை மேல போட்டு வச்சு சுடுதண்ணி இந்த எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, அதை தூக்கி இது மேல வச்சு, சிலர் தோசைக்கல் வச்சு போடுவாங்க. தோசைக்கல் வேண்டான்னு சொல்லி விட்டுருக்கேங்க. ஏதோ மூப்புக்கு ஒண்ணு போடுற. ரைட்டு. ஒரு இலைய வெட்டிக்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஒரு இலையில அங்க போய் இங்க பாருங்க, நீங்களே பாருங்க. அங்க பாருங்க, அங்க சேச்சி வீட்டுல வாழை இலை எல்லாம் பாருங்க, நீங்களே பாருங்க, எல்லாம் கிழிஞ்சு கிடக்குதா?
ஒரு இலையா வெட்டுனாலும் அது எப்படி கிழிஞ்சு கிழிஞ்சு தொங்குது பாருங்க. இப்படி கிழிஞ்ச இலையில நான் முழு இலை எங்க போய் வெட்டுறது? காத்து அப்படி காத்தா அடிக்குது. நான் என்ன பண்ணட்டும்? செய்யற வேலையிலாம் குறை சொல்லாதீங்க. குறை சொல்லல, ஒரு இலைய வெட்டிட்டு வந்தா எனக்கு இத்தனை இது வாட்ட தேவையில்லையேன்னு பார்த்தேன். இவ்வளவு நேரம் சிக்கனை பொரிச்சு அதை பண்ணி இதை பண்ணி டெக்கரேஷனுக்கெல்லாம் பொரிச்செல்லாம் செஞ்சதெல்லாம் வேலை இல்லை. இந்த இலைய 4 இலைய வாட்டுறது இப்ப வேலையா போச்சு. அப்புறம் சமைக்கையில எப்படிக்கா பாத்திரத்தை வச்சு கழுவுறீங்க? இங்க பாருங்க, சமையல் முடிச்சிட்டேன். இங்க சமையலும் முடிஞ்சிருச்சு, அதே சமயம் தான் இங்கேயும் கிளீன் ஆயிடுச்சு. இந்த தண்ணியை தூக்கி வச்சா எனக்கு இந்த இடம் கிளீன் ஆயிருங்க. ஆமா ஆமா ஆமா. அந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் கேப்பு கிடைக்கையிலே அடுத்த வேலையை நம்ம பாத்துக்கிட்டோம்னா நமக்கு ரெடி ஆயிரும். அதான் டைம் கொஞ்சம் குறைஞ்சு கிடைக்கிறது. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதை செய்யணும்னு நினைச்சோம்னா ஒண்ணும் செய்ய முடியாது. நடக்காது நடக்காது நடக்காது. இங்க இப்ப நெய் ஊத்த போறோங்க. பாக்குறதுக்கெல்லாம் நல்லாத்தே இருக்குது. வெறும் வெங்காயம் தக்காளி தான் இருக்கு. கொஞ்சமா நான் நெய் ஊத்துறேன். அங்கனைக்கு அங்கன என்ன நெய் உருக்கி இருந்தாக்க ஊத்தலாம். இது இப்ப உருகிரும் விடுங்க. அதுதான் இல்ல உருகும் போது இந்த ஊர்ல எண்ணெயில இருந்து எல்லாமே உறைஞ்சு போயிருது. உறைஞ்சு கிடக்குதுங்க. நல்ல போதுங்க. இனி இதை நான் என்ன பண்ண போறேன்? வாழை இலையை போட்டு இப்ப நம்ம ஆவிக்கு ஏத்தனமா அந்த இலையை போட்டு இதுல அடக்குறேங்க. நெய் பிரிச்சு விடாண்டாமா? நெய்யெல்லாம் அதெல்லாம் பிரிஞ்சுக்கிறோம். பிரிஞ்சுக்குமா? வந்துருச்சு. பொறுமை பொறுமை பொறுமை. கடலிலும் பெறுது. நல்ல ஓகே டன். புரிஞ்சா? இப்ப இந்த சுடுதண்ணி சுடுதண்ணியை தூக்கி மேல வச்சாச்சு. இதை நல்ல சிம்ல வச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். முடிச்ச இதை மூடி போட்டு மூடிடுறேன். இந்த தண்ணி ஆறிட போகுது. என்ன எல்லாம் கங்கு போட்டு வைப்பாங்க. நம்ம போல இல்லங்க, அந்த மூடியை போட வேண்டியதானம்மா? இல்ல, இதுக்கான மூடி எங்கன்னு பாருங்க. இருக்கட்டும், போட்டாச்சு. இங்க அடுப்புல பாத்தீங்கன்னா கீழே நல்ல லோ சிம்ல வச்சிருக்கேன். மேலேயும் சூடு அது இருக்கு. இறங்கி வரும்னு நினைக்கிறேன். நம்புவோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. நான் இப்ப கட 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 கடான்னு சம்மந்தி, அதாவது துவையல் அரைக்க போறேன். துவையல்னா நல்ல இங்க வந்து நெய்ஸ் அரைக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொர கொரன்னு. நம்ம ஊர்லயுமே துவையல் கொர கொரன்னு தான் அனுப்புவாங்க. துவையல் வந்து நம்ம ஊர்ல நெய்ஸ் சட்னி தாமா நெய்ஸா அரைப்பாங்க. துவையல் கொஞ்சம் நம்ம ஊர்ல நெய்ஸா தானே அரைப்பீங்க, ரொம்ப கொர கொரன்னு அரைக்க மாட்டீங்க. ஆனா கேரளாவுல வந்து பாத்தீங்கன்னா கிறுக் கிறுக் அவ்வளவுதான் அரைக்கணும். அதுக்கு மேல அரைச்சா அது பிளியும்னு போயிரும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம துவையல் அரைச்சிருவோம். ஓகே. மணக்குது மணக்குது. எப்படி இருக்குன்னு பாப்போமா? பாப்போம் பாப்போம். மணக்குது மணக்கும் மல்லிகை. சுடுதுமா? தட்டு நல்ல சூடுமா, முட்டிக்காத. கையோட வந்துருச்சு. சூப்பர் டூப்பர் பிரியாணிங்கோ. அடுப்பு அமர்த்திட்டேன். பாப்பா எப்படி இருக்குன்னு. வாவ், என்ன கொலக்கட்டை ஆயிடுச்சா? கொலக்கட்டை. அதுக்கு இறைச்சி வந்து விடுங்க. இந்த கரண்டியை மாத்திடுறேன். ஆமா, கரண்டியில எடுக்கும்போது அப்படி இல்ல தங்கம், இது வந்து கொஞ்சம் குழி உள்ள கரண்டி பாருங்க. எதுவுமே தெரியாது. நான் ஒண்ணும் சொல்லலாமா? என்னைய போட்டு கிண்டல் பண்றதே ஒரு வேலையா போச்சு. இப்ப அங்கனாய். ஆமாங்க. என்னங்க? ஆமாங்க ஆமாங்க. ரைட். அப்பா நல்ல ஸ்மெல்லுங்க. நல்லா இருக்கு பிரியாணி, சூப்பரா இருக்கு. தட்டுல வைக்கிறேன். எனக்கு தெரியல, இந்த டெக்கரேஷனா பரிமாறுவாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஐயம்மா அள்ளி வையுமா, நம்ம யாருக்குமா பரிமாற போறோம்? சோறு பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் இருக்காது, நல்லா ஒத்த ஒத்தையா தான் இருக்கும். சிக்கனுமே நல்லா கலர்ஃபுல்லா தான் இருக்கும். உப்பு மிளகாலாம் சாந்து நல்லா இருக்குங்க. உண்மையிலே நல்லா இருக்கும். நல்லா தாமா இருக்குது. ஏன்னா இங்கிட்ட ஏன் வந்துட்டேன்னு பாத்தீங்கன்னா புகை வந்து அடிச்சு கேமரால வந்து புகையா தெரியுது. தெரியுதா? தெரியுது தெரியுது தெரியுது. சுட சுட பிரியாணி இந்த மலைக்கு காத்துக்கு பிரியாணி நல்ல மணமா இருக்கு. நல்ல மணமா இருக்கு, நல்ல மணக்குது. இருங்க, இத மறுபடியும் கொஞ்ச நேரம் கூடி அப்படியே வச்சிருவோம். சோறு நல்லா, அதாவது கொலையில ஒத்த ஒத்தையா இருக்கு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஸ்டைல்ல நல்லா இருக்குதுங்க. எல்லாமே நல்லா இருக்குதுங்க. உண்மையிலே நல்லா இருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாவும் இருக்குது. இன்னும் சாப்பிட்டா தான் தெரியும் என்ன ஏதுன்னு. இந்த முத்துக்கிட்ட நான் புடிச்சிடுறேன். முத்து போன்ல வரட்டுங்க. நான் புடிச்சிட்டு இதை மூடி வச்சுட்டேன். மூடுமா ஓகே, வைமா மேல. அடுப்பு அமர்த்திட்டேங்க. எனக்கு ஒரு வேலை இருக்குதுங்க, இந்த துடைக்கணும். என்ன ஓ நல்ல வேலை. அடுப்புக்கு அந்த சில பேருக்கு ஒரு பழக்கம், அடுப்புல குக்கர் வச்சிருந்தாலும் அந்த சிந்திரிச்சு வைங்களேன், அந்த குக்கர் கையில சுட்டாலும் அந்த சுத்தி சுத்தி தொடச்சுக்கிட்டே தெரியுவாங்க. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா தெரியும்.
பிரியாணி சமைச்ச வீடு மாதிரி இருக்குது. நம்ம சமைச்சு முடிக்க எல்லா வேலையும் உட்காந்து நீட்டா இருக்கும், நமக்கு ஃப்ரீயா சாப்பிட நிம்மதியா இருக்கும். சரி, இப்ப இதுல தயிர் வெங்காயம் வச்சு நான் முத்துக்கு கொடுக்குறேன். முத்து சாப்பிடட்டும், எப்படி இருக்குன்னு உண்மையை சொல்லட்டும். விஷப்பரிச்ச முதல்ல எனக்கு தானா? ஆமா, வைங்க வைங்க வைங்க. நான் துவைய அரைக்கலாம்னு சொன்னேன். என்னக்கா துவைய அரைக்கிறேன்னு சொன்னீங்க, என்னாச்சுக்கான்னு கேட்காதீங்க. தேங்காய் இல்ல, அப்புறம் துவைய அரைக்கல. சரி, தேங்காய் இல்லாம வெறும் வெங்காயத்தை போட்டு துவையில அரைக்கலாம்னு பார்த்தா இதுக்கு அது செட் ஆகும். நல்லா இருக்காது, நல்லா இருக்காது. தேங்காய் துவையல் தான் நல்லா இருக்கும். நம்ம பிரியாணி இது ஊறுகாய், இத வச்சுதான் சாப்பிட போறோம். ஓகே ஓகே. ஊறுகாய் இப்ப எனக்கு வேண்டாம், நான் டெஸ்ட் பண்றதுக்கு இது மட்டும் போதும். ஓகேவா? நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருக்கவங்க ஊறுகாய் வச்சு பிரியாணி சாப்பிட மாட்டாங்க. காலையில பத்திரி எப்படி வைப்பீங்கன்னு கேட்டீங்க. இந்த இதுக்கு பேர் தான் பத்திரி. 7 தான் சுட்டேன், 7 சுட்டே அப்படியே இருக்கு பாருங்க. அப்படியே தான் கிடக்குது. இன்னும் என்ன இது இப்படி பிச்சிங்கன்னா அவ்வளவு சாஃப்டா வரும், நல்லா இருக்கும். வெறும் பச்சரிசி எள்ளு அதெல்லாம் போட்டு செய்யறது. நான் செய்யறது எப்படின்னு ஒரு நாளைக்கு வீடியோ காமிக்கிறேன். ஓகே 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 ஓகே. இப்போ நான் உள்ள வந்துக்கவா? உள்ள வாங்க, எல்லாரும் பிரியாணி சாப்பிடலாம். எல்லாருக்கும் சோப்பு கலர்ல இருக்கும், எனக்கு ஒரு மெரூன் கோதம்பு கலர்ல இருக்குது. நான் வந்து காஷ்மீர் மிளகா பொடி யூஸ் பண்ணல, சாதா மிளகா பொடி தான் யூஸ் பண்ணேன். ஓகேங்களா? ஓகே. இந்த சிக்கன் எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சிக்கன் பாருங்க, அப்படியே உங்களுக்கு ரொம்ப வெள்ளை கலர்ல இல்லாம நல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஓம் திருக்காளி ரைட். நல்லா இருக்கா? எனக்கு நல்லா இருக்கு. அவங்க வச்சவங்க அப்படிதானே சொல்லுவாங்க, நம்மள சொல்லணும் நல்லா இருக்கா இல்லையான்னு. என்னங்க, உண்மையிலே நல்லா இருக்குங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. அவருக்கு என்ன சொல்றாருன்னு தெரியும். வாங்கங்க எல்லாரும் பிரியாணி சாப்பிடலாம். சூப்பர், உண்மையாவே சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. வாங்க, பிரியாணி வச்சது எல்லாத்தையும் நீங்க பாத்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நெய்ச்சோறு. எப்பவுமே நெய்ச்சோறு சிக்கன் கிரேவி வைப்பாங்க. இன்னைக்கு அவங்க பிரியாணி வைக்கணும்னு சொல்லி பசங்க கேட்டா சரி பிரியாணி வச்சு அதை அப்படியே வீடியோவா போட்டுருக்கான்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? இதுல ஏதாவது குறைகள் இருந்தா, இதுல என்னென்ன சேர்க்கணுக்கா, இது சேர்த்தா நல்லா இருக்கும்க்கா நீங்க சொல்லணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க. எனக்கு வைக்க தெரிஞ்ச மாதிரி நான் பிரியாணி வச்சிருக்கேங்க. 100க்கு 80 மார்க்னாலும் கொடுக்கலான்னு நான் போட்டா 80 போடுவேன், நீங்க போட்டா ஒரு 30 போடுங்க. பாஸ் மார்க் நான் போட்டாக்க 81 போடுவேன். என்ன? சரி, ஓகே. இதுல என்ன குறைகள் என்ன ஏதுங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். ஓகேங்க, பாருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.